வணக்கம். குளோரியானி. அதாவது ஆய்வுன்னு பின்னடைவுன்னு வரும்போதெல்லாம் ஆய்வுக்கு போய் தன்னை நிலைநிறுத்தி அப்படியே திமுக காட்சிகளை அப்படியே படமாக்கி அதே மாதிரி நின்றுக்கிட்டு மேலேருந்து கீழே பார்க்குறது, அதே மாதிரியே பாட்டியை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு பேசுறது, கையை குலுக்கிறது, பட கூட்டத்தோட கூச்சல், செல்ஃபிக்கு முண்டி அடிச்சுட்டு திரிகிறதுன்னு திமுகவே காப்பி அடித்து ஒரு ரீல்ஸ் பண்ணுறது. இவ்வளோ நாளும் பவன் கல்யாண தேர்தல் வரைக்கும் ஆர்எஸ்எஸ் இதில் ஜோதிடரின் பொன்னான வாக்குப்படி ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட பவன் கல்யாணோட அட்ராசிட்டியை பண்ணியிருந்தார். அதே மாதிரியே இளநி குடிக்கிறது, அதே மாதிரியே வில்லிருந்து அம்பு போகிற மாதிரி பண்ணுறது, சைக்கிள் ஓட்டிக்கிட்டு சோம்பிகள்லாம் கடிக்க வருதுன்னொன்னே போட்டுட்டு அப்படியே ஓடுனது, அப்புறம் கல்யாண புது பெண் மாப்பிள்ளைகளை அப்படியே வேனில் ஏற்றி ஷோ காட்டினது, விழுற மாதிரி ஆக்ட் கொடுத்தாரு. மருத்துவமனையில் மட்டும் அட்மிட் ஆகலை, பயந்துட்டார். எங்கே மருத்துவமனையில் ஏதாவது திமுக சதி நடந்துருமோன்னு பயந்துட்டாரோன்னு தெரியலை. அதை மட்டும் சில நேரத்தில் டப்பிங் பண்ணும்போது சில காட்சிகளை நீக்குவோம் இல்லையா, அது மாதிரி இந்த காட்சியை மட்டும் நீக்கிட்டார். இப்படி பண்ணிட்டு இருந்தவர் இப்போ திமுகவை காப்பி அடிச்சிட்டு இருக்காரு. நான் திரும்ப திரும்ப சொன்னது தான், இவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து என் கண்ணொலியில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், இந்த தாவேக்காங்கிறது திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக நாளையும் நீங்கள் போய் ஒரு நல்ல குடுவையில் கலந்து அதை எடுத்து ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் தாவேக்கா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் நிரூபிச்சுட்டு வர்றாரு நம்முடைய தானிய தலைவர் அவர்கள். தானிய தலைவர் உங்களுக்கு எப்படியெல்லாம் ஷோ காட்டிக்கிட்டு எப்படியெல்லாம் நல்லது செய்கிற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு எப்படி திமுக மாதிரியே பசப்பிட்டு திரிகிறாரு அப்படிங்கிற, எப்படி மக்களுக்கு ஆப்படிக்கிறாரு அப்படிங்கிறதையும், அவருடைய அள்ளக்கைகள் இல்லை அவருடைய அல்லு சில்லுகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வந்த நாளில் இருந்து நான் முதல்ல இருந்தே சொன்னேன், இவர் ஜெயிச்சது ஒரு 20% இல்லை ஒரு 15% தான் இவருடைய ஓட்டுக்கள். மீதி எல்லாம் நாம் தமிழரின் ஓட்டுக்களை தான் அப்படியே பாஜக மடமாற்றி கொடுத்துருக்கு. இதில் ஏதோ ஒரு சதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதனால இதை பண்ணின பாஜகவுக்கு அவர் விசுவாசமாக தான் இருந்து ஆகணும். பாஜக தானிய தலைவரின் குடுமையை இறுக்கமாக பிடிச்சி ஆட்டு வச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை இப்போ வரைக்கும். ஏன் அப்படின்னா, கரூர் சம்பவம் கண்டிப்பாக நடக்காமல் இருந்திருந்தா கூட கொஞ்சம் தானிய தலைவன் திமிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவருக்கு திமிரக்கூடிய அளவுக்கெல்லாம் தெம்பு திராணியெல்லாம் கிடையாது. ஃபுல்லாக பஞ்சு டயலாக், பக்கா மாசு சீன் காட்டுற வேலை தான் பண்ண மாட்டாங்க. ஒன்றிய அரசுனா பம்மை தான் செய்வார். இருந்தாலும் இப்போ கரூர் குடுமி அங்கே சிக்கி இருக்கனால முழுக்க படுத்தே விட்டானையா அந்த கதை தான். ஆனால் வெளியில் அப்படி யாருக்கும் பயப்படாத மாதிரி, அதுக்கு தான் இப்படி ஒரு வார்த்தையை போட்டுக்கிறது, நான் தேவையில்லாமல் எதிர்க்க மாட்டேன் ஒன்றிய அரசுன்னு. அப்போது இத்தனை வருஷ காலமாக திராவிடமும் இந்த ஒன்றிய அரசை எதிர்க்கிற மாதிரி பண்ணிச்சு இல்லையா, அது எல்லாம் தேவையில்லாததான். விவசாய நிலங்களை அழித்து ஈத்தேன் மீத்தேன் வாயுவுக்காக போராடினது தேவையில்லாததான். அப்படிங்கிற ஒரு கொடுமையான சட்டத்தை எதிர்த்து போராடினது தேவையில்லாததா. அதே மாதிரி அத்தனை நாசகார திட்டங்கள், அனல் மின் நிலைய விரிவாக்கம், அணு மின் நிலைய விரிவாக்கம், அப்புறம் இந்த மின் தகடுகள் பொறுத்துறோன்னு விவசாய நிலங்களை கையகப்படுத்துறது அப்படின்னு அத்தனை நாசகார திட்டங்களையும் கொண்டு வரத திராவிடம் எதுக்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தது. நாம் தமிழர் கட்சி உண்மையிலே எதிர்த்து அத்தனை வழக்குகள் நாம் தமிழர் கட்சி மேலே, பிள்ளைகள் மேலே இருக்குது. இதெல்லாம் அப்போ தேவையில்லாததுன்னு சொல்ல வராரா விஜய் அப்படின்னு தான் நாம் கேட்க தோணுது. இவருக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் இருந்திருக்கு பாருங்களேன். கோச்சிங் சென்டர்களுக்கு 50 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதான் நான் சொல்ல வரேன். திரைமறைவிலையும் ஓப்பனாகவும் இவர் எவ்வளோ தூரம் பாஜகவின் ஒத்துவதியாக இருக்கிறாரு. போதாத குறைக்கு இவருடைய இயல்பான நிலையே பணத்தை முதலீடு செய்து பெருக்கிறதுல தான் இருக்குது. அனிதா அவர்கள் இறந்தப்ப போய் சைலண்டா போய் உட்காந்து தரையில உட்காந்துட்டு வந்துட்டாரு. இந்த தேர்வு மையங்கள் இல்லை அந்த பயிற்சி மையங்கள்ல கிட்டத்தட்ட 50 கோடி முதலீடு பண்ணியிருக்காருன்னா இவர் என்ன மனநிலையில இருக்காரு நீங்களே பாருங்க. அனிதா என் தங்கச்சி உள்ளுக்குள்ள மருத்துவ கனவை சிதைக்கக்கூடிய பயிற்சி மையங்களுக்கு ஊக்குவிக்க விதமா அதுல இன்வெஸ்ட்மெண்ட் சும்மா தாராளமாக கொடுக்கல. இதே இவர் நல்லவராக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், அன்னைக்கு அனிதா வீட்டுக்கு போய் ஒப்புக்கு சப்பானியாக உட்காந்துட்டு வந்தார்ல, அதிலிருந்து என்ன முடிவு எடுத்திருக்கணும்னா, இது மாதிரி தமிழ் வழி கல்வி கற்று
90% மேல் எடுத்த மாணவர்களுக்கு ஜஸ்ட் பாஸ் ஆயிருந்தாலும் அவர்களுடைய மருத்துவ செலவை நான் என்னுடைய சொந்த வருமானத்துல நான் செலுத்தி ஒரு 50 பேரை படிக்க வச்சிருப்பேன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, அது 50 கோடி ஆயிருக்கும் கிட்டத்தட்ட. ஆனா ஒரு மாணவி, ஒரு ஏழை மாணவ மாணவியரை கூட அவரு தன்னுடைய சொந்த காசுல இப்படி படிக்க வைக்கல. பணக்கார பசங்க என்ன செஞ்சிருவாங்க, ஜஸ்ட் பாஸ் ஆனாலும் பணத்தை கட்டி தனியாருக்கு போயிருவாங்க. ஆனா இந்த ஏழை எளிய மாணவிகள் அரசு பள்ளிக்கூடத்துல இந்த காலத்துலயும் படிக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவு ஏழைகளா இருப்பாங்கங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்டவங்களை இவரு பார்த்து அந்த லிஸ்ட் அட்டவணையை எடுத்து இவரு கோடிக்கணக்கில் செலவழித்து தனியாரில் படிக்க வச்சு இந்த அனிதா இறப்புக்கு அப்புறம் ஒரு 50 ஏழை எளிய மாணவர்களை மருத்துவர் ஆக்கியிருந்தாருன்னா அவர் வந்து நல்லவர், நல்ல மனசு கொண்டவர் நம்ம சொல்லலாம். ஆனால் அதை விட்டு கோச்சிங் சென்டருக்கு கோடிகளில் முதலீடு பண்ணுறவர் எப்படி நல்லவராக இருக்க முடியும்? இதெல்லாம் எப்படி இந்த விக்கி பேசுகிற விக்கி மாதிரி அறிவாளிகள்னு சொல்லிட்டு மூளையை கலட்டி வச்சுட்டு இப்படி சினிமாவுக்கு சொம்படிச்சிட்டு இருக்கக்கூடிய சினிமா நடிகர் பின்னாடி போயிருக்கக்கூடிய விக்கல் எடுத்தவங்களுக்கெல்லாம் புரியாமல் போச்சு அப்படின்னு தான் தெரியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜல்ஜீவன் திட்டம்னு ஒன்றை கொண்டு வராரு. நாம் குடிக்கக்கூடிய தண்ணீருக்கு நாமளே வரி கட்டணும். ஏற்கனவே நாம் வந்து மாநகராட்சிக்கு வரி கட்டிட்டு தான் இருக்கோம். ஆனால் நம்ம தாராளமாக அவங்க அனுப்புகிற தண்ணியை புழங்குற மாதிரி இருந்தது. இப்போது அதை ஒரு தனியாருக்கு தார வார்த்து கொடுத்து ஒன்றிய அரசின் திட்டம் இது. இயற்கையாக நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணியை அந்த நிறுவனம் வந்து சேகரிக்குமா, நாம் இயற்கையாக எதையும் உபயோகப்படுத்த முடியாதான். நமக்கு மின் இணைப்பு மாதிரியே இணைப்பை கொடுத்து அதில் நாம் எவ்வளோ பயன்படுத்துகிறோமோ அதுக்கேற்ற கட்டணத்தை செலுத்தி நம்ம பயன்படுத்தணும். இது பார்க்கும்போது தண்ணீர் சிக்கனம் மாதிரி தோணும். ஆனால் அப்படி கிடையாது. இயற்கையை முழுமைக்கும் தனியார் வசம் படுத்துறதுக்காக ஒன்றிய அரசு செய்யக்கூடிய இந்த மோசடிக்கு தமிழக இன்றைய தலைவர் தாவேக ஆட்சியாளர் துணை போறார் அப்படிங்கிறது தான் நாம் இதில் வெளிப்படுத்துகிறோம். ஏன்னா இவர் அனுமதி கொடுத்து தான் ஆகணும். இல்லைன்னா கரூர் விஷயத்தில் இவரை தூக்கி சாப்பிட்றோம் அந்த ஒன்றிய அரசு. 436 திட்டங்களை 1 மணி நேரத்தில் வந்து அவங்க வந்து உருவாக்கி வச்சாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த 436 திட்டத்தில் தான் இந்த ஜல்ஜீவன் திட்டமும் ஒன்று. அடுத்தது இப்போ என்னன்னா இந்த மின் தகடுகள் பொறுத்துறதுக்கு விவசாய நிலங்களை கையகப்படுத்த வந்து அரசு அனுமதிச்சிருக்கு, தமிழ்நாடு அரசு அனுமதிச்சிருக்கு அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் அதுக்கு கண்டன அறிக்கை கொடுத்துருக்காங்க. எத்தனையோ வறட்சி நிலங்கள், பாழா போன நிலங்கள் இருக்கு. மின் தகடு பொறுத்துறதை பற்றி நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரைவில் கொடுத்துருக்கோம். ஏன்னா மின் பற்றாக்குறையை போக்கணும்னா நாம் சூரிய ஒளி, இயற்கை சூரிய மூலத்திலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதை எங்கே பொறுத்துவேன்லாம் சொல்லியிருப்பாரு தெரியுமா? அதாவது தரிசு நிலங்கள்ல நிலக்கரி தோண்டி அந்த ஏக்கர் கணக்கான நிலங்கள்ல விவசாயம் பண்ண முடியாம தரிசா கிடக்கும். அந்த இடத்துல மாட்டுவேன். அதே மாதிரி டிவைடர் இருக்கு, சாலை ஓரங்கள்ல டிவைடர்ல நீங்க செடி வளர்க்குற மாதிரி சூரிய தகடுகளை பயன்படுத்தி அதுல இருந்து எடுப்பேன். எங்கெல்லாம் வெட்டாந்தரைகள் இருக்கோ அங்க எடுப்பேன். ஏரி குளங்கள்ல வெளிநாடுகள்ல பண்ணியிருக்க மாதிரி அந்த மின் தகடுகளை பொருத்துவேன். அப்போ தண்ணி வந்து வேகமா ஆவியாகியும் போயிடாது, கோடை காலத்துல நமக்கு வந்து சூரிய ஒளியும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ விவேகமா அவர் வந்து ஆட்சி வரைவில் கொடுத்துருப்பாரு. ஆனா அதை விட்டுட்டு நீங்க பசுமையான விவசாய நிலங்களை அழிச்சு கையகப்படுத்தி அதுல தான் நாங்க சூரிய ஒளி மின் மாட்டுவோம், பெட்ரோமாஸ் லைட்டே தான் வேணும் அப்படின்னு. கரூர்ல என்னடானா அரசு பணி தான் வேணும், 30 லட்சம் பத்தாதான். விஜயோட நிறுவனங்கள்ல வேலை கேட்க மாட்டாங்களாம். அவர்கிட்ட போய் எங்களை வேட்பாளராக்குங்க, எங்களுக்கு நிரந்தர வருமானம் தாங்க, இல்லை கோடிக்கணக்காக சம்பாதிச்சிருக்கீங்களா அதில் தாங்கன்னு கேட்க மாட்டாங்களாம். அரசு பணி தான் வேணுமா அவங்களுக்கு, அந்த பெட்ரோமாஸ் லைட்டே தான் வேணும். இவருக்கு இந்த பெட்ரோமாஸ் லைட், அதாவது விவசாயிகளோட நிலம் தான் கண்ணு. இந்த ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு பச்சை பசேல்னு இருக்கக்கூடாது. எப்படியாவது இதை பீகார், உத்தரப்பிரதேசம், சகாரா பாலைவனம் மாதிரி ஆக்கி விட்டுறணும். அது அவர் வாழ்நாளில் எடுத்த சபதமோ என்னவோ தெரியலை, அதை செய்யணும் அப்படின்ட்டு அதை இப்போ வந்து நெறிமுறைப்படுத்துகிறாங்க. 436 திட்டத்தில் 2 திட்டத்திலேயே இவ்வளோ பெரிய ஆப்பு நமக்கு சொருகி வச்சிருக்காருன்னா இன்னும் 434 திட்டத்தில் எவ்வளோ ஏழ்றையை கூட்டி வச்சிருப்பாருங்கிறத பார்க்க தான் போறீங்க. அப்பவும் நாம் தமிழர் கட்சி தான் நிற்கும், அப்பவும் நாம் தமிழர் கட்சி தான் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணோம், அப்பவும் நாம் தமிழர் கட்சி தான் நீதிமன்ற வாசலையும் தட்டிக்கிட்டு அது ஒன்றிய அரசுக்கே சவால் கொடுக்கும்.